சீக்கிரம் கிளம்புங்க. இப்போ எங்க போறோம்? வாயை மூடிட்டு வாடா, பிறகு சொல்றேன். ஐயோ, இந்த சூட்கேஸ் எடுத்து வந்துட்டேன். ஒரு நிமிஷம். டேய் அது போடாத, போட்டு போடா, நீ வாடா. அங்கே நில்லுங்க. ஓடுனா சுற்றுவோம். சுற்றாதீங்க, நாங்க குற்றவாளி இல்ல. வேமா முட்டி போடுங்க. கை தூக்கு. யார் நீங்க? சார் நாங்கள் ஒன்றும் குற்றவாளி இல்லை, சுற்றாதீங்க. ஏய், யார் நீங்கன்னு கேட்டேன். நான் தர்மதாஸ், இது என் குடும்பம். நாங்கள் இலங்கையிலேருந்து வரோம். எதுக்கு? வேணும்னு வரையில சார். வேணும்னு வராம வேற எப்படி வந்தீங்க? வழி மாறி வந்துட்டோம் சார். வழி மாறி வந்துட்டியா? பஸ் சொல்லுங்க. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தால் குனிய வச்சு சுற்றுவாங்களடா. வாடா. இங்க வந்துட்டு எங்க போறதா இருந்தீங்க? இந்த மச்சான் பிரகாஷ்க்கு தான் சார் தெரியும். அவன் தான் இடம் பார்த்து வச்சிருக்கான். பிரகாஷா? ஓம் சார். இப்போ அவன் எங்க இருக்கான்? கரைக்கு வந்த உடனே குப்பை கொட்டாதீங்கன்னு போர்டு பக்கத்தில் நிற்பேன்னு சொன்னான் சார். குப்பை கொட்டாதீங்க போட. எந்திரி சார். எந்திரி. முன்னாடி போ. பிரகாஷ் எங்க அவன்? இங்கே தான் எங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் என்று சொன்னான். அநேகமாக உங்களை பார்த்த உடனே ஓடி போயிருப்பான் என்று நினைக்கிறேன். ஆள் வேற நல்லா குண்டா இருப்பான். அவ்வளோ சீக்கிரம் ஓடவும் முடியாது. ஓடினால முறை இடத்துல தான் ஓடுவான். அநேகமாக இங்கே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, இங்கே தான் இருக்கிறியா? உன்னை தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம். எந்திரா. நல்லா இருக்கீங்களா அண்ணா? யாரு? ஏய், நம்ம என்ன சேராட்டையில போறோம்? ஏதாவது சொல்லி கெஞ்சிரா சார். ப்ளீஸ் சார். இலங்கையில் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரியும், விலைவாசி எல்லாமே ஏறிட்டது. கடனும் ரொம்ப அதிகமாயிட்டு. உங்கள் சகோதரனை என்ன நினச்சி கொண்டு உதவி பண்ண. என்ன செய்றீங்கள்? என்ன செய்யணும் என்றால், விலங்கையில் உங்களை காப்பாற்ற தான் அவட்ட கதைச்சிக்கிட்டு இருக்கேன். காப்பாற்ற மட்டும் நினைச்சிருந்தா நீங்க எங்களுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கே கூடாது. வேற என்ன செய்ய வேணும்னு சொல்ற? அதை யோசிக்க எனக்கு இங்கே நேரம் இருந்தது. நீங்க தான் எங்களை வேக வேகமாக எடுத்துட்டு வந்துட்டீங்களே. இங்கே பார், உன்னால் உதவி செய்ய முடிஞ்சா மட்டும் பேசு, இல்லையடா உன்னை மாதிரி எதை பற்றி யோசிக்காமல் என்னால் இருக்க முடியாது. எனக்கு என் குடும்பம் முக்கியம். சார், கொஞ்சம் கருணை கட்டுங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க என்ன வேண்டும் என்றாலும் செய்யுங்க, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் காலை தூராம கதைங்க. அப்பா அடுத்தவங்க காலை பிடிக்கிறது எந்த பிள்ளைக்கு தான் பிடிக்கும்? இதெல்லாம் பண்ணி கடைசியில் எங்களை வில்லனாக்குறீங்க. என்ன சாபமோ உங்களுக்கு இப்படி அடி மேலே அடியாக விழுந்துக்கிட்டே இருக்கு. இந்த சாபம்லாம் காலங்காலமாக இருக்கே சார். இவளோட பேரு ஜெனி. 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பர்த்டேக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தவர். எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி. நான் ஜெனி உங்ககிட்ட கொடுத்தா என் ஞாபகத்தமாக அவளை வளர்ப்பீங்களோ? காசை கேட்பேன்னு யோசிக்கிறீங்களோ? அதெல்லாம் கேட்க மாட்டேன். குடும்பத்தில் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிற. அதனால தான் உங்கள்கிட்ட தரேன்னு சொல்கிறேன். புரியலை. நீங்கள் எப்படி எங்களோட நாட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவீங்க தானே? ஆமாம். எங்களோட ஊரில் நிறைய நாட்கள் எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது. அப்போ எங்கள் அப்பாவுக்கு பசிச்சாலும் நாங்கள் சாப்பிடணுமெண்டு அவரோட சாப்பாடு எங்ககிட்ட கொடுத்துருவாரு. அதே மாதிரி எங்களுக்கு பசிக்கும் போது ஜெனி சாப்பிடணுமெண்டு எங்கள் சோறை ஜெனிக்கிட்ட கொடுக்க முடியாது தானே? அட்லீஸ்ட் உங்கள் கூட இருந்தாலாவது கொஞ்சம் நல்ல சாப்பாடு போடுவீங்க தானே?
நான் இதுக்கு சாப்பாடு போடுவேன் நீ எப்படி நம்புற? இந்த வண்டியில் வரும்போது நீங்க எங்க மாமா கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டீங்க தானே? ஆமாம், அதுக்கு முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டேன். நீங்கள் அதே முன்ன பின்ன தெரியாத நாய்கிட்ட பெடிகிரி வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா என்ன? நானும் அந்த நாயும் ஒன்னடா. நாயை நினச்சி சிரிக்கிறானா இல்லை நம்மளை நினச்சி சிரிக்கிறானா? உன் பேர் என்ன? ஆகாஷ். என் பையன் பேரும் ஆகாஷ் தான். அவனுக்கு பேச்சு வராது. அதுக்கும் பேச்சு இருந்துச்சுன்னா இதோ இவனை மாதிரி தான் வாய் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சம்மாவாலு. நாங்கள் உங்களை பார்க்கல, நீங்களும் எங்களை பார்க்கல. புரியுதா? நல்ல வேலை தாசு, ஆகாஷ் நீ ஜெனியை கிஃப்ட் பண்ண. ஏய், எங்கிருந்து இந்த நான் எடுத்த? நான் அங்க பேக் எடுக்க போனலோ, அங்க தான் நில பார்த்தேன். நான் உடனே பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். தாஸ், ஆகாஷ் என்ன சொல்கிறான்? அப்போ ஆகாஷ் சொன்னதெல்லாம் பொய்யா? அப்போ ஆகாஷ் பத்திரிக்கை நீ ஜெனியை கிஃப்ட் பண்ணவே இல்லையா? ஆகாஷ், அப்போ அது பேர் ஜெனியே இல்லையா? பிரகாஷ் ப்ளீஸ், முதல்ல அவன்கிட்ட பேரே ஆகாஷ் இல்லை. கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? எனக்கே ஒன்றும் விளங்கல. ஒன்றும் விளங்கலையா? சொந்த தங்கச்சி பிள்ளைங்களோட பேரு கூட உனக்கு தெரியல? அவரோட பிள்ளைன்ற பேரை எப்படி நீ கண்டுபிடிச்ச? அவரோட கையில் ஆகாஷ் பேரு பச்சை குத்தி இருந்தது. பைரவனுடைய பேர் அவர் யூனிஃபார்ம்ல இருந்ததை பார்த்தேன். அப்போ அது கண்டிப்பாக அவர் பேராக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அது நிச்சயமாக அவரோட பையனோட பேராக தான் இருக்கும்னு யோசித்தேன். அது அவரோட பையனோட பேர் இல்லைண்டா அப்போ என்ன செஞ்சிருப்ப? எங்கள் அப்பா பேர் கூட ஆகாஷ் தான் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொங்க கதை சொல்லியிருப்பாரு. ஆளு வேறண்டாலும் எமோஷன் உண்டு தானே. இந்த வாய்க்கு ஸ்ரீலங்காவே வேலைக்கு வாங்கிடலாம்பா. அடுத்து என்ன செய்யுது? என்னையே கேளு. முதல்ல இங்கேருந்து கிளம்பணும், உனக்கு ஒரு வேலை தேடணும். வேலை கிடைக்குமா? கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். நானே உன் நம்பரை பிளாக் பண்ணி ஒய்ஞாண்டா தங்கச்சி பிடிச்சன்ற அளவுக்கு நீ சம்பாதிக்கணும். சம்பாதிப்பியா? சம்பாதிப்பேன். கமான், தூக்கு பாடி பார்த்துட்டேன். தாசு, இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. ரொம்ப பெரிய வீடா இருக்கும் போல இருக்கே. வீடு மட்டும் இல்லை, இந்த ஏரியாவும் ரொம்ப பெருசு தான். அக்கம் பக்கத்தில் ஒருத்தன் பேசிக்கவே மாட்டானுங்க. இங்கே தான் நமக்கு சேஃபான இடம். இந்த வீட்டுக்காரம்மாக்கிட்ட நான் பேசுகிறேன், அவங்க கொஞ்சம் நல்ல டைப்பாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரன் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ரோதனை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன், அவர் என்ன வேலை செய்கிறாராம்? இதே தான் அந்த அம்மாண்டையும் கேட்டேன். ஒரு வாட்டி இல்லை, 3 வாட்டி. நைஸ் ஸ்மைல். சார் என்ன வேலை செய்கிறான்னு சொல்லவே இல்லைங்களே. ஓ, அவரா? அவர் இங்கே தான். ஒரு நிமிஷம். ஓகே, போங்க. கிச்சன் வேலை மட்டும் என்னைக்கு ஓயாது. அப்பப்பப்பா. நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? இல்லை, சார் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டாங்க. ஓ, அவரா? அவர் இங்கே தான். யார் இந்த பையன்? என்னோட பொண்ணுதான். ஏதோ சின்ன பிரச்சனை போல. பெருசாக வரதுக்குள்ளே பார்த்துருங்க. நாம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? இல்லை, அந்த கேள்வி நான் மறந்துடுவோமே. என் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு தானே கேட்டீங்க. அவரு இங்கே தான். ப்ளீஸ் போயிட்டு வாங்க. மதியம் 1 மணிக்கு பால் வர்றது சகஜம் தானே, போங்க. இன்னைக்கு போய் உன் புருஷன் என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்கும்போது என்னென்ன தடங்கள் வரும்னு ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குப்பா. எனக்கு இன்னும் பூகமே வரும்னு நினைக்கிறேன். சரி போதும், உள்ளே போவோம். நம்மள உள்ளவா காட்டுறேன். தள்ளு தங்கச்சி. ஆண்டி, உங்களோட அண்ணனை நம்பலாமோ? வேறு வழி இருக்கா? புதுசா கூடி வந்திருக்கீங்களா? ஓம், நீங்கள்? நாங்க இங்க பக்கத்துல தான் குடியிருக்கோம். இது என் வீட்டுக்காரு. வேலைக்கு டைம் ஆச்சு இல்லை, போகலாம். நான் அப்புறம் வரேன். வா. சேம் ஸ்மைல்.
தங்கச்சி ம் இங்கே என்ன நடந்தாலும் வாய் தரக்கூடாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஊர் தமிழ் கற்றுக்கிற வரலும் சைலண்ட்டாக இருக்கணும். ம் ம் காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. இதோ எடுத்துட்டு வரேன். இவங்க யார்? இவளா? ம் இவ தான் என் பொண்ணு குரல். ஓ நல்ல வடிவா இருக்கிறாங்க. ஆண்டி வடிவனா? அது ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு தூய தமிழில் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஆண்டி. உங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்கிறார்? ஓ, ஏன் ஹஸ்பண்டா? அவர் இங்கே தான். சரி, திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். நீங்கள் வாட் பண்ணுங்க, பாருங்கள் 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 பாருங்கள். தோ அவரே வந்துட்டாரே. வரட்டும், நானே பார்க்கணும் தான் இருக்கேன். இவர் தான் என் ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அடியே பல்லழகி, இது நீ முதல்ல சொல்லக்கூடாதா? இவங்க தானா? இவங்க தாங்க. ஆர் ராகவன். தாஸ், தர்மதாஸ். கை கொடுக்கும்போது எழுந்திரிச்சு கொடுக்கணுங்கிற மரியாதை கூட தெரியாதா? எந்திரிச்சிருவன், ஆனால் லிப்கிஸ் அடிபடும் என்று நினைக்கிறேன். ஓ, சார், உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. எங்கே வேலை பார்க்குறீங்க? வேலை தேடிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சவங்ககிட்ட கதைச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் கிடச்சிடும். அது ஒன்றும் இல்லை சார், வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துருன்னு சொல்கிறேன் சார். நீங்கள் பேசுங்க. என்ன பேசுறது? பேசுகிறதா? கதைக்கிறது தானே சொன்னீங்க. என்ன பார்க்குறீங்க? நீங்கள் பேசின மொதல் வார்த்தையிலே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் தமிழ்நாடு இல்லைன்னு. சார், நீங்களே சொல்கிறீங்களா இல்லை நானே சொல்லவா? நீங்கள் எந்த ஊருன்னு? நீங்கள்லாம் கேரளா, கரெக்டா? எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? என் காலேஜ் ஃப்ரெண்டும் அவன் ஃபேமிலியும் இப்படி தான் தமிழில் பேசிப்பாங்க. அவனுங்க எந்த கப்பலில் வந்தானுங்களோ. என்ன? இல்லை சார், உங்களுக்கு இன்னும் 2 ஸ்டார் வரும்னு சொன்னேன் சார். காட் கிஃப்ட். தம்பி க்யூட்டாக இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി മുള്ളി സാർ. மெமிக்ரி குட். இங்கே தானே இருக்க போகிறீங்க? ஓம் சார். தினமும் சந்திப்போம். நீங்கள் கேரளாவா? இல்லை சார், பாலக்காடு. பாலக்காடா? கேரளா இல்லையா? நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க. இன்னிலேருந்து நீங்கள் எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷ்னாலிட்டி இந்தியா. அதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸும் நான் ரெடி பண்ணிவிடுவேன். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. முக்கியமாக கீழே இருக்கானே அந்த ராகவன் போலீஸ்கிட்ட நீங்கள் பேசவே கூடாது. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்கள் கற்றுக்குறீங்களோ கற்றுக்குங்க. இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமாக இருங்க. ஓம், யார்ட்டையும் கதைக்க மாட்டோம். கதைக்கில்லை, பேச மாட்டோம். எங்க சொல்லு? பேச மாட்டோம். தேங்க்ஸ் அண்ணா. எதுக்குமா? உங்கெல்லாம் இவ்வளோ விஷயம் விட்டு நான் பார்க்குறேன். இந்த உதவி நான் பண்ணாமல் வேறு யாருமா பண்ணுவேன்? நான் கிளம்புறேன். சரி தாசு, லுங்கி கட்டின்னு டீ கடை பக்கம் போயிடாது. எல்லாம் ஆறு ராகவனாக இருக்க மாட்டானுங்க. எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அழகு மச்சான், உன்னை போல. வீடு பிடிச்சிருக்கோ? காலையில் ஒழுங்காக பேச முடியல. நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். இங்கே எப்படியும் கேஸ் கனெக்ஷன் வந்திருக்காதுல்ல, அதான் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. உள்ளே வாங்க. இல்லை இல்லை, அவர் குளிக்க போயிருக்காரு. அந்த கேப்பில் தான் நான் ஓடி வந்தேன். அவர் பெருசாக இங்கே யாருக்கிட்டையும் எப்பவும் ஒட்ட மாட்டார். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. சே என்னன்னு தெரியல,
எனக்கு என்னமோ உன்னை பார்த்ததும் பேசணும்னு தோணுச்சு. சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வரேன். வரேன் தம்பி. டம்ளர் கொடுத்தாங்களோ? கொடுப்பாங்க. என்னப்பா தூங்க இல்லையோ? உங்களை எல்லாம் இங்கே எப்படியோ கூட்டி கொண்டு வந்துட்டேன். ஆனால் அடுத்து என்ன செய்யறதுன்று ஒன்றுமே விளங்கல. காலம் முழுக்க உங்களோட அண்ணனை நம்பியே இருக்க இயலாதுல. கெதியாக ஒரு வேலை தேடணும். அதெல்லாம் கிடைச்சிரும். டேய், கது வெடிக்காம திரும்பங்கடா. பொறுமையா அந்த காரணம் இல்லை வைங்க. என்னண்ணா இதெல்லாம்? இல்லைம்மா, உன் கல்யாணத்துக்கே நான் சீர் வச்சு வச்சுருக்கணும். அப்போ நாங்கள் இல்லை, அதான். எதுக்கு அண்ணா? ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதம்மா. ராமபுரத்தில் செகண்ட்ஸ் தான் வாங்கினேன். போடா எதுக்குன்னு. இது நம்ம வீட்டு ஓனருது. அவர் இல்லாத போது பிடிக்கணும் அந்த விநாயகர் ஃபோட்டோ. நீ போய் காப்பி போட்டணுமா? சரி. சும்மா பேசினே இருந்தால் சிரிச்சுனே இருப்பேன். ஏய், அவன் பேச மாட்டேங்கிறான். போய் என்னன்னு பார்ப்போம். சரிங்க சார். ஹலோ, எந்த இடத்துல? குப்பத்தூரில் பாம்பு வச்சுருக்காங்க சார். எனி கேஷுவலிட்டிஸ்? லக்கிலி நோ சார். ஒரு சில பேர்த்து அடிபட்டிருக்கு. அவங்களையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு சார். ரொம்ப மைன்யூட் பீசஸ் தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. அதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஐடி பாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைமர் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ட்ரிகர் யூஸ் பண்ணியிருக்காங்களான்றது ஃபர்தர் ப்ரொசீடிங் அப்புறம் தான் சொல்ல முடியும். அந்த குப்பத்தொட்டி லாஸ்ட் எப்போ கிளியர் பண்ணாங்க? ஒரு வாரம் இருக்குது சார். அதோட ஃபுட்டேஜஸ் கலெக்ட் பண்ணியாச்சு சார். லாஸ்ட் 1 வீக்காக ராமேஸ்வரம் உள்ள வந்து அதர் ஸ்டேட் வெஹிக்கிள்ஸோட நம்பர்ஸ், புதுசாக வந்து டூரிஸ்டோட லிஸ்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஃபுட்டேஜஸில் கிடைக்கிற எல்லாருமே ட்ராக் பண்ணுங்க. 2 டேஸில் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். Sure, ஷோஜா டீக். ஏட்டியா என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும். என்னடா? இருங்க. எனக்கு என்னமோ இந்த பாம்பு பிளாஸ்ட்டுக்கு அவங்க தான் காரணம்னு தோணுது. இது அந்த குப்பை தொட்டியில் குப்பையை போட்டான்றதுக்காகவா? ஏட்டையா, தயவு செஞ்சு இந்த மனிதாபிமானத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்க கண்ணு முன்னாடி என்ன நடக்குன்னு பாருங்க. அவங்க வேற ஒரு நாட்டில் இருந்து நம்ம இடத்துக்கு இல்லீகலாக வந்திருக்காங்க. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, ஒன்றுமே நமக்கு தெரியாது. எங்கள் வாழ முடியலன்னு உன் கண்ணு முன்னாடி தான்டா சொன்னாங்க. அவங்க உண்மையை தான் சொல்லியிருப்பாங்கன்னு இதை வச்சு நீங்கள் நம்புறீங்க? நம்ம அவங்கள ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணமா? இல்லை. அவங்க என்ன கொண்டு வந்தாங்க செக் பண்ணமா? இல்லை. அவங்க எங்கே இருக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, ஏதாவது விசாரிச்சோமா? அதுவும் இல்லை. இப்படி எதுவுமே பண்ணாமல் அவங்க சொன்ன கதை எல்லாத்தையும் நம்பி அவங்கள அப்படியே விட்டுருக்கோம். நீங்கள் மெயின் ரோடுக்கு போறீங்களோ? ஆமாம், நானும் அங்கே தான் போகிறேன். போகிற வழியில் இருக்கிறீங்களோ? பயப்படாதீங்க, நான் உங்களோட நெய்பர் தான். ஸ்மால் பாய். ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த சைடு போகலையோ? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் இந்த சைடு போகிறீங்களான்ட்டு தான் நான் இங்கே இறங்கிட்டேன். நான் நினச்சி தான் போகணும். போகிற வழியில் இருக்கிறீங்களோ? போலாமா? இங்கதான். இதான் எங்களோட ஸ்கூல். நல்லா இருக்குல்ல? ரொம்ப தேங்க்ஸா. தமிழ கொடி தலைவன் கொடி. டேய் முள்ளி, மேக்ஸ் ஹோம்வொர்க் முடிச்சிட்டியாடா? டேய் கேரளாலாம் ஹோம்வொர்க்கே இல்லடா. அப்படியாடா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
Sit down. Everyone take out your textbook. Take page number 86. சார் நீங்கள் தான் எங்களுக்கு சோஷியல் எடுக்க போகிறீங்களோ? ஆமாம். பின்ன ஏன் இவ்வளோ நாள் வரையில? பர்சனல் லீவில் இருந்தேன். ஓ, நீங்கள் இங்கே தான் வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் தெரிஞ்சிருந்த லெஃப்ட் கேட்டிருக்க மாட்டியா? இல்லை, தெரிஞ்சிருந்தா ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கிற சொல்லியிருப்பேன். தேவலாம் வெளியே இறங்கிட்டேன். அதான். ஸ்ரீலங்காவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் பேசும்போதே தெரியுதே. ஏன் போட்டில் வந்தீங்களா? சச்சா, நாங்களாம் டூரிஸ்ட். ஆ, நாங்களாம் ஃப்ளைட்டில் தான் வந்தோம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் வீட்டில் தான் இருக்குது. பாஸ்போர்ட் வீசா எல்லாமே இருக்குது. ஓ, ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைமா? ம். ஃப்ளைட்டில் வந்தது எப்படி இருந்துச்சு? அடே பயப்படாதடா, நான் இருக்கேன். மறக்கவே முடியாத அனுபவம் தான். சரி போய் ஓகே. இல்லைப்பா, ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நான் போடலப்பா, அவன் போட்டான். டேய், செய்த உதவிக்கு நன்றி சொன்னாடா. நான் என்ன 4வது மனுஷனாடா நன்றிலாம் சொல்கிறேன்? நம்மளாம் ஒரே குடும்பம், நம்ம தான் பார்த்துக்கணும். இவ்வளோ உதவி பண்ணிக்கிறானே, இதுக்கப்புறம் என்ன உதவி கேட்கலாம், தயக்கலாம் படக்கூடாது. எதாக இருந்தாலும் தயங்காமல் கேளு, புரியுதா? ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வேணும். தயக்கமே இல்லை. முடியுமா முடியாதா? முடியும். எதுக்கு? எங்களோட வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒருத்தர் டிரைவர் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கார். மாதம் 30,000 ரூபாய் சம்பளமா. டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருவேன். ஏண்டா இது என்ன ஜாஃப்னாவா? தமிழ்நாடுறா. முதல்ல இங்கே இருக்கிற ஏரியாவை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் எல்லா ரூட்டுக்கும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் லைசன்ஸ் எடுக்க முடியும். என்ன பெரிய இடம்? உங்களோட வீடு வடபழனியிலேருந்து ரைட்டு கட் பண்ணால் அசோக் பில்லர், அப்படியே லெஃப்ட் கட் பண்ணால் டி நகர், ஆழ்வார்பேட், மயிலாப்பூர், சாந்தம் சர்ச், மவுண்ட் ரோடு, அப்படியே பைபாஸை தொட்டா தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, மதுரை. மதுரை போயிட்டா? அவ்வளோதானே. உன் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டு வந்தான்டா. எப்படிடா இவ்வளோ சொல்கிற? இங்கே வந்ததுலேருந்து என்ன செய்து கொண்டு இருந்தேன்னு நினச்சேன். பிழைக்கணும்னு வந்த பிறகு உழைக்கலேண்டா அப்படி. லைசன்ஸ் வாங்கி தரேன், குடி. ஸோ நீ, உன் மனைவி, 2 குழந்தைங்க, ரைட்? ஓம் சார். வண்டி நல்லா ஓட்டுவியா? எங்கள் அப்பாவே ஊரில் கார் தான் சார் ஓட்டினவர். அவருக்கு தான் வேலை கட்டு வந்தியா? இல்லை சார், சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். சரி சார். ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்குது? சார், அவர் கேரளா இல்லைங்களா, அதான் தமிழ் கொஞ்சம் கதகளி ஆடுது. அவருக்கு வாய் இல்லையா? இருக்குது சார், ஆனால் உங்கள் அளவுக்கு இல்லை. பேசுவார் சார், பேசுகிறா. சொந்த ஊர் கேரளா. இப்போ 1 மாதமாக தான் தமிழ் கதைக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னால் உடனடியாக உனக்கு பெர்மனெண்ட்டாக வேலை கொடுக்க முடியாது. ஒரு வாரம் டெம்பரரி அப்பாயின்ட் பண்ணுறேன். உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு என்ற வேலை பிடிக்கலண்டா அந்த 7 நாளுக்கான காசு கொடுப்பீங்களோ? இது அநியாயம். நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தி கூப்பிடலையே. பிடிக்கலன்னா இப்போயே கிளம்பி போயிட்டே இருக்கலாம்ப்பா. கிருஷ்ணா, எங்கே இருக்க? இப்போ என்னடா செய்கிறது? என்ன பண்ணுறதா? இஷ்டம்லாம் சொல்லிட்டு வாடா. இவங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு நீ வீட்டில் வெட்டியாக உட்காரலாம். எல்லாத்துக்கும் கோப்பராரு தான், ஆனால் தப்பான ஆள் மாதிரி தெரியல. ஓஹோ, இந்த ஆளை பார்த்தோன்னே உங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சா? எப்படியடா? அதான் மூஞ்சில் தெரியுதே. நீ பார், உங்கள் ஒப்பனோடு இந்த ஆள்லாம் கம்பேர் பண்ணாத. உங்கள் ஒப்பன் கோவக்காரன் தான், ஆனால் எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சுவேன். வந்ததுல அந்த ஆள் மதிச்சானா? அண்ணா, டீயா காஃபிங்களா? ஏதாவது எத்தனோப்பா. அண்ணா, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது. ஏன்டா அப்படி சொல்கிறேன்? இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருக்கும் இதான் நடந்துச்சு, அதான். ஓ, எல்லாரையும் வாரம் 7 நாள் வேலைக்கு கூப்பிட்டு சம்பளமே கொடுக்காம சுற்றி நிற்கிறான் அவன். ஐயோ, அப்படிலாம் இல்லைண்ணே. வேற எப்படியே? அண்ணா, ஐயா வந்துட்டாரு, நான் போகிறேன். ஏன்னா ஐயா வந்துட்டாரு, ஐயா வந்துட்டார். ஏய், அதான் கூட வேலை செய்யறேன்னு சொல்கிறானே, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வா, கிளம்பலாம். என்னப்பா முடிவு பண்ணிட்டியா? சொல்கிறேன். இல்லை சார், எனக்கு இந்த வேலை. இந்தாங்கண்ணே.
டேய் தம்பி, ஐயா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்போவும் இந்த கப்பில் தான் காஃபி கொடுப்பியா? இல்லைங்க ஐயா. நீ இங்கே வேலைக்கு வந்து சேரும்போது உனக்கு இந்த கப்பில் தான் காஃபி கொடுத்தாங்களா? இல்லைங்க ஐயா. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு மட்டும் இந்த கப்பில் கொண்டு வந்து கொடுத்துருக்க? இதை எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ்வலாக கொடுக்குற கப்பில் கொண்டாந்து கொடு போ. சரிங்க. இடியட். தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஓகே தான் சார். குட். அப்போ உன்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்க. சரி சார். டெம்பரவரி. காஃபி வரும், குடிச்சிட்டு கிளம்புங்க. ஜீசஸ். என்ன வேணும்? அப்பா, இதுக்கு பேர் லெபேரியா. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் செய்தேன். அதான் கொடுத்துட்டு போகலாமென்று வந்தேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு காலமையே தெரியும். இது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் நான். இது உங்களோட கல்யாண ஆல்பமா? இல்லை இல்லை, அது அவளுக்கு நான் கொடுத்த பர்த்டே கிஃப்ட். ஓ. இதில் அவள் 1 வயசுலேருந்து இப்போ முடிய இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் இருக்கு. அப்படியா? ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணேன். நான் பார்க்கவா? பாருங்க. என் பர்த்டே இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தான் என் பர்த்டே. எனக்கு அது தெரியாது. இப்போ எப்படி? அப்பா, எந்த ஃபோட்டோலையும் சொந்தக்காரங்க யாரும் காணலையே. நாங்கள் 2 பேரும் ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுலேருந்து அவங்க வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் யாரும் எங்கள் கூட பேசுறதில்ல. பாருங்க. சூப்பராக இருக்கு. உள்ள அலமாரியில் கல்யாண ஆல்பம் இருக்குது, பார்க்குறீங்களா? ஆ, எங்களோட கல்யாண ஆல்பம். டைம் இருக்குல்ல? இருக்கு. ஒரு நிமிஷம். பார்க்குறேன். எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள்லாம் சிலோன் தமிழர்களா? ஆமான்னு சொன்னால் போட்டு கொடுத்துருவீங்களோ? போட்டு கொடுக்க மாட்டீங்க. பரதேசி இவனை விட்டு வச்சதுக்கு நீங்க வாங்கி எடுக்கிறதுக்கு போயிட்டான். டேய் வெள்ள வாடா, வாடா வெள்ள. எத்தனை வாட்டா அவனுக்கு சொல்றது? தொடடா. ஏண்டா நாயே, நீ வாடி இருக்க ஏன் வீட்டு வாசல்ல கிடைச்சதாடா? எத்தனை வாட்டா சொல்றது? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? எப்ப பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் வீட்டுல வாங்கி எடுத்து வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. உனக்கெல்லாம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதுடா. நான் திரும்ப வருவேன், அதுக்குள்ள அந்த இடம் சுத்தமா இருக்கணும். வீட்டில் அப்பா அம்மா இல்லையோ? நீ என்ன பிரச்சனையில் இருக்கிறன்னு தெரியலை. ஆனால் உனக்கு ஏதாவது கதைக்க வேணுமெண்டா நான் இங்கே தான் இருப்பேன். டாக்டர் இஸ் ஓகே? எஸ் சார். மனுஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்க அவனை. இதில் சம்மந்தமே இல்லாமல் என்ன வரை இழுத்து விட்ருக்கீங்க. டாக்டர் அவன் பிழைக்கிறதுக்கு எதுவும் சான்ஸ் இருக்கா? கடவுள் நம்பிக்கை இருந்தால் வேண்டிக்கோங்க, அவன் பிழைக்கணும். அந்த பொம்பிளாஸ் கேஸ் என்னாச்சு? சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் செக் பண்ணீங்களா? செக் பண்ணிட்டு தான் சார் இருக்கும். இவ்வளோ நாளாக என்ன இருந்த? இந்த சின்ன வேலையை கூட உன்னால் பார்க்க முடியாதா? இல்லை சார், ஒரு நாளைக்கு 20,000 டூரிஸ்ட் கிட்ட ராமேஸ்வரத்துக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த குப்பைத்தொட்டி ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இருக்குது சார். ஸ்கூல் பசங்க முதற்கொண்டு அந்த குப்பைத்தொட்டி தான் சார் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்க கேமரா ஃபுட்டேஜ் குவாலிட்டி சரியில்லை சார். நல்லா நீயும் உன் தமிழ் ஆளுங்களும் காரணம் சொல்லிட்டே இருங்க.
இல்லைன்னா நீங்களே உங்களுக்குள்ள எவனாச்சும் பண்ணவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை சார். ஒரு நிமிஷம் சார். என்னையா பண்ணிட்டு முருகா, கீழே கூப்பிடுறாங்க பாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கேஸ் சிபிஐ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அந்த குடும்பம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னா நிச்சயமாக நம்மளை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன மண்டை கிண்ட கண்டு போச்சாடா? இது எலெக்ஷன் டைம், எவன் வேணா பண்ணியிருப்பான். ஒருத்தன் குப்பை போட்டான்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பெரிய பழியை தூக்கி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்து மேலே போகிறது எப்போ நியாயமாகும்? இருக்கட்டும் சார், அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும். நடந்த எல்லாத்தையும் பல்வான் சார்ட்ட சொல்லுவோம், அவர் முடிவு பண்ணிக்கிட்ட யார் நல்லவங்க கேட்டவங்கன்னு. இங்கே பாருங்க ஏட்டையா, எனக்கும் குடும்பம் இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களை கையை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன்.